புதுவை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் தங்களுக்கு சரியான விடுமுறை அளிப்பதில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மருத்துவமனை வளாகத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து 1 மணி நேரம் பணிகளை புறக்கணித்து அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை விக்டர் சிமோன் வீதியில் அமைந்துள்ளது அரசு பொது மருத்துவமனை. இங்கு 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு பணிபுரியும் மருத்துவர்கள் 1 மாத காலம் பணி செய்தாலும் தங்களுக்கு சரியான விடுமுறை அளிப்பதில்லை என்றும், கூடுதல் நேரம் பணி செய்தால் அதற்கான பணிக்கொடை தருவதில்லை, துறை ரீதியான கருத்துக்களை மருத்துவரிடம் கேட்காமல் அலட்சியப்படுத்துவதாகவும், இயக்குநரின் செயல்பாடுகள் அதிருப்தியை தருவதாக கூறி 40க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மருத்துவமனை வளாகத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து சுமார் 1 மணி நேரம் பணிகளை புறக்கணித்து அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர்களின் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக நோயாளிகள் 1 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. மேலும் தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பாண்டிச்சேரி கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அசோசியேஷன்ல இருந்து நாங்கள் ஒரு 7 வருஷமா ஒரு டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் நாங்கள் அது வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகள், ஒரு லீவே இல்லாமல் 1 மாசம் வரைக்கும் வேலை செய்ய சொல்றது, எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறது, காம்பன்சேட்டிவ் ஆஃப் இல்லாமல் இருக்கிறது, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டிஸ்கஷனுக்கு யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறது, ஒருத்தருக்கு 62 இயர்ஸ்க்கு மேல ஒருத்தவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிக்னிஃபைடான ஒரு போஸ்ட் போடாம இருக்கிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு பலவிதமான பிரச்சனை. முக்கியமா வந்து பாண்டிச்சேரி எய்ட் கண்ட்ரோல் சொசைட்டில என்னதான் பிரச்சனை நடக்குதுன்றத நம்ம சிஎஸ்ஆர் வந்து ஒரு விஜிலன்ஸ் என்கொயரி வச்சு கண்டுபிடிக்கணும். மோரோவர் எங்க எல்லாத்தோட கிரீவன்சஸ் எல்லாத்தையுமே ஒரு மீட்டிங் உட்கார வச்சு எங்களோட கிரீவன்சஸ் எல்லாத்தையுமே கேட்டு சொல்யூஷன் வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இது ஒரு 2 வருஷமா அதிகமாயிட்டு இருக்கு. 7 வருஷமா இருக்கு, 2 வருஷமா ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் வரலன்னா நம்ம திருப்பி ஒரு கமிட்டி மீட் பண்ணி அடுத்த கட்ட போராட்டத்தை பத்தி முடிவு பண்ண வேண்டியது.